இதோ நீங்களும் நானும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்தல் ஜுரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஜெயிக்க போவது யாரு என்கிற கேள்விக்கு பதில் தேடும் ஒரு முதல் ஒப்பீனியன் போல் வந்தாச்சு. நடக்க போற 5 மாநில தேர்தலுக்கு மேட்ரிஸ் IANS போல் நடத்திய சர்வே முடிவை பார்ப்போம். நீங்க ஆவலா எதிர்பார்க்கும் தமிழ்நாட்டின் தலைவிதியை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற பெரிய 3 மாநிலங்களையும் பார்த்துடுவோம். முதலில் வெஸ்ட் பெங்கால். தீதிக்கு தான் ஜே என்கிறது இந்த சர்வே. 294 தொகுதியில் 115 முதல் 170 வரை ஜெயிக்குமாம் திரிணாமுல். மிகுந்த நம்பிக்கையோடு களத்தில் நிற்கும் பிஜேபிக்கு 110 இருந்து 115 இடங்களில் மட்டும்தான் வெற்றி என்கிறது சர்வே. கேரளாவில் 140 தொகுதிகள். இங்கே கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் நெக் டு நெக் ஃபைட். இடதுசாரிகள் 61 இருந்து 71, காங்கிரஸ் 58 இருந்து 69, பிஜேபிக்கு 2 இடங்கள் என்று இந்த கணிப்பு சொல்கிறது. பூரா தேசத்திலும் கம்யூனிஸ்ட் ஆளும் கடைசி மாநிலம் கேரளா. ஆட்சி தொடருமா இல்ல கம்யூனிஸ்ட் முக் தேசம் உருவாகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அசாமில் நோ போட்டி. பிஜேபிக்கு கிளீன் ஸ்வீப். 126 தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலத்தில் பிஜேபி 96 இருந்து 98 வரை ஜெயிக்குமா. காங்கிரஸ் 26 இருந்து 28, மற்றவர்களுக்கு 2 இருந்து 8. இப்போ பார்ப்போம் தமிழ்நாட்டை. ஜெயிக்க போவது யாரு? எடப்பாடியா, முக ஸ்டாலினா, விஜயா, திமுகவா, அதிமுகவா இல்ல தாவேக்காவா? புகுந்து விளையாடும் திமுக, ஓடவிடும் திமுக, பிரித்துமேயும் திமுக பல உள்ளூர் கணிப்புகள் வந்துட்டு இருந்தாலும் தேசிய அளவில் வந்த இந்த மேட்ரிஸ் IANS ஒப்பீனியன் போல் கடுமையான இழுப்பறியை தான் காட்டுது தமிழ்நாட்டுக்கு. இதுல லைட் ஏஜ் அதிமுகவுக்கு கொடுத்திருக்கு இந்த ஒப்பீனியன் போல். திமுக 37 இருந்து 38% வாக்குகள் வாங்கி 104 இருந்து 114 இடங்களில் ஜெயிக்கும் என்றும், அதிமுக 39 இருந்து 40% வாக்குகள் வாங்கி 114 இருந்து 127 இடங்களில் ஜெயிக்கும் என்றும் இந்த கணிப்பு சொல்லுது. வெகுவாக விளம்பரப்படுத்தப்படும் விஜய் கட்சி 14 இருந்து 15% வாக்குகளுடன் 6 இருந்து 12 இடங்களில் மட்டுமே ஜெயிக்குமா. மற்றவர்கள் 1 முதல் 6 வரை ஜெயிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். முடிவுகள் இப்படி வந்தா எந்த கட்சியும் தனித்து இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. திமுக பிளஸ் 4 சீட்டு கம்மியா 114 மட்டுமே வாங்கினா வேறு வழி இல்லை. விஜய் கிட்டையோ இல்ல மற்றவர்கள் கிட்டையோ ஹெல்ப் கேட்டு போய் நிக்கணும். கூட்டணி அரசதான் அமைக்கணும். அப்போ பார்க்கலாம் கூட்டணி ஆட்சி அமைப்பாங்களா இல்ல சுயாட்சியே லட்சியம் என ஆட்சியே வேண்டாம் என்று சொல்லிட்டு போவாங்களா. அதிமுக பிளஸ் 127 வாங்கினாலும் கூட்டணி கட்சிகளை குஷியா வச்சாதான் அதிமுகவோட வாழ்க்கையே ஓடும். என்னடா இது திராவிட கட்சிகளுக்கு வந்த சோதனை? போகட்டும். இந்த நெக் டு நெக் ரிசல்ட் ஒரு விஷயத்தை காட்டுது. யாருக்கோ ஒரு விரல் புரட்சி நடக்க போகுது. யாருக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது, யார் ஜெயிப்பாங்க, யாரோட ஆட்சி, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. காத்திருப்போம் மே 4க்கு. அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து நீங்கள் உங்கள் பொன்னான ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. போடுங்க ஐயா லைக்கு நம்ம போஸ்ட பார்த்து. போடுங்க ஐயா லைக்கு நம்ம போஸ்ட பார்த்து. நன்றி, வணக்கம்.